இது வேத வியாக்கியானம் பற்றின காணொளி தொடரின் 4ஆம் பாகம். இதற்கு முன்பு வெளியிடப்பட்ட காணொளிகளை பார்க்க இந்த காணொளியின் முடிவிலே வருகிற சேனலின் லிங்கை கிளிக் செய்யவும், பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வியாக்கியானம் செய்வதில் இக்காலத்திலே இருக்கிற 3 முக்கிய முறைகளை பற்றி கடந்த காணொளியில் பார்த்தோம். அதில் குறிப்பாக கிராமட்டிக்கோ ஹிஸ்டாரிக்கோ முறையில் வேதத்தை படிக்கும்போது தான் அது உண்மையான சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் என்பதையும் அறிந்தோம். அதாவது வேத வசனங்களை அதன் சூழ்நிலையோடு சேர்த்து அதன் இலக்கணம், அது எழுதப்படும் போது இருந்த வார்த்தையின் அர்த்தம், வரலாற்று பின்னணி போன்றவற்றோடு விளக்கும்போது தான் அது தேவன் நம்மோடு சொல்ல நினைக்கிறதை அப்படியே சொல்லும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். ஒரு சாதாரண கண்ணாடியிலே நாம் முகத்தை பார்க்கும்போது நாம் வெளிப்புறமாக எப்படி இருக்கிறோம் என உள்ளதை உள்ளபடி காட்டும். தற்போது இருக்கிற செல்ஃபி கேமராக்களைப் போல நம்முடைய அழகை மெச்சி காட்டுவதோ அல்லது குறைத்து காட்டுவதோ கண்ணாடியின் தன்மை இல்லை. அப்படித்தான் வேத வசனங்களை வியாக்கியானம் செய்யும்போது உள்ளதை உள்ளபடி எந்த கலப்படமும் இல்லாமல் இருப்பதை லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் என வேத அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். லிட்ரல் என்கிற இந்த வார்த்தை லத்தீன் வார்த்தையான லிட்டேரா என்பதிலிருந்து வந்தது. அதன் அர்த்தம் லெட்டர், அதாவது வார்த்தை. அப்படியெனில் லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் என்பது வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஏன் ஒவ்வொரு எழுத்திற்குமே முக்கியத்துவம் கொடுத்து வியாக்கியானம் பண்ணுவதாகும். இதில் முக்கியமானது வேதத்தை ஒரு லிட்ரேச்சராக, அதாவது ஒரு இலக்கியமாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் அதில் இருக்கிற இலக்கணம், வாக்கிய அமைப்பு, சூழ்நிலை இவைகளை புரிந்து கொள்ள முடியும். வேதம் பரிசுத்தாவினால் அருளப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை எழுதப்பட மோசே தொடங்கி யோவான் வரைக்கும் 40ற்கும் மேற்பட்ட தேவ மனிதர்களை தேவன் பயன்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி எழுதின ஒவ்வொருவரும் அவர்கள் காலத்திற்கும் திறமைகளுக்கும் ஏற்றாற்போல் வரலாற்று கதைகளாக, ஹிஸ்டாரிக்கல் நரேட்டிவ்ஸ், பாடல்களாக, கவிதை மற்றும் செய்யுளாக, பொயட்டிக்கல் புக்ஸ், தீர்க்க தரிசனங்களாக, அதாவது ப்ராஃபட்டிக்கல் லிட்ரேச்சர்ஸ், சுவிசேஷங்களாக, காஸ்பல்ஸ், நிரூபங்களாக, எபிசில்ஸ் ஆர் லெட்டர்ஸ் ஆக எழுதியிருக்கின்றனர். இப்படி வேதத்தில் இருக்கிற பல்வேறு வகையான இலக்கியங்களைத்தான் ஜான்ரா ஆஃப் த பைபிள் என அழைப்பர். இதன் அர்த்தம் இலக்கிய நடை அல்லது இலக்கிய வகையாகும். ஒவ்வொரு இலக்கியத்திற்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஆதியாகமம், யாத்திராகமம் போன்ற வரலாற்று சரித்திரங்களுக்கும், சங்கீதம், நீதிமொழிகள் போன்ற பாடல் மற்றும் செய்யுள் புத்தகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் வேதத்தை வாசிக்கிற அனைவருக்கும் எளிமையாக தெரியும். ஆனால் அப்படி எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் பவுல், எபேசு, பிலிப்பியர் போன்ற குறிப்பிட்ட சபைகளுக்கு எழுதின நிரூபங்களை எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்க தரிசனங்களைப் போல வாசித்தால் எப்படி இருக்கும்? அது வேதத்திற்கு நாம் கொடுக்கிற அவமரியாதையாக இருக்கும். இப்படி வேதத்தை முறையாக படிக்க, வியாக்கியானம் செய்ய விரும்பாத நம்மில் பலரும் வேதத்தை ஒரு மந்திர புஸ்தகத்தை போல, அதாவது மேஜிக் புக்கை போல கையாளுகிறோம். எல்லா வேத பகுதிகளையும் ஒன்று போல பாவித்து நமக்கு தேவையானபடி வியாக்கியானம் செய்வது பல தவறான முடிவுகள் எடுக்கவும், பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் காரணமாக அமையும். ஒருமுறை பல ஆண்டுகளாக திருமணமாகாத ஒரு பெண் தன் வருங்கால கணவரை குறித்து ஜெபித்து கொண்டு வேத பகுதியை திருப்பிய போது அவளுக்கு கிடைத்த வசனம் சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். வசனத்தை வாசித்தவுடன் அவளும் மிகுந்த சந்தோஷத்தோடு வெளியே போன போது ஒரு பென்ஸ் காரை பார்த்தாள். அதையே பார்த்து கொண்டிருந்த போது அந்த வண்டியிலிருந்து ஒரு அழகான வாலிபன் இறங்கி வந்தான். உடனே உற்சாகம் அடைந்தவளாக தேவன் பென்ஸ் காரை தான் கழுதை என சொல்லியிருப்பார் என்றெண்ணி அந்த சகோதரன் தான் என்னுடைய ராஜா என சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் கடைசியில் அவளுக்கு வேறொருவரோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய வழக்கமான வேத வாசிப்பு முறையை விட்டுவிடவில்லை. ஒரு நாள் அவளுடைய கணவருக்கு வேலையிலே மாற்றம் ஏற்பட்டது. அவருக்கு 2 கம்பெனிகளில் வேலை கிடைத்திருந்தது. எந்த வேலையை எடுக்க வேண்டும் என குழப்பத்தில் இருந்தபோது நம் சகோதரி வழக்கமாக கண்களை மூடிக்கொண்டு ஒரு பகுதியை திறக்க அது ஆதியாகமம் 13:1 காட்டியது. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். அதை பார்த்தவுடன் தன் குடும்பத்தோடு எல்லோரும் தென் திசையில் இருக்கிற கம்பெனிக்கு போக வேண்டும் என கிளம்பினார்கள்.
பின் அந்த தேசத்திலே செட்டில் ஆகி நல்ல பொருளாதார செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் வீட்டில் நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளோடு காலம் கழித்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் தன் கணவருடைய வேலை காரியங்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம் என வேதத்தை திருப்பிய போது அவள் கண்களில் கிடைத்தது யோபு 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். உடனே பயந்து போய், ஐயோ, என் கணவர் வேலை போய்விடுமோ, என் பிள்ளைகள் எல்லாம் மரித்து விடுவார்களோ என நினைத்து கொண்டு பின்னர் இல்லை, தேவன் அப்படி செய்ய மாட்டார், ஏதாவது தவறு நேர்ந்திருக்கும், நான் மீண்டும் வேதத்தை பார்க்க போகிறேன் என திருப்பிய போது அவள் வாசித்தது, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அன்றுதான் தன் வேத வாசிப்பு முறையில் இருக்கிற தவறை உணர்ந்தாள். இது ஒரு கற்பனை கலந்த உண்மை சம்பவமாக இருக்கிற போதிலும் நம்மில் பலரும் வேதத்தை இப்படித்தான் பயன்படுத்துகிறோம். வசனங்களை அதன் சூழ்நிலையிலிருந்து பிரித்து நமக்கு ஏற்றாற்போல் திருத்திக் கொள்கிறோம். அதைத்தான் ஒரு அறிஞர் இப்படியாக சொல்லுகிறார், a Bible text taken out of the context is a pretext. அதாவது ஒரு வசனத்தை அதன் இலக்கியத்தன்மை மற்றும் அதன் சூழ்நிலையிலிருந்து பிரித்து வாசிக்கும் போது வசனங்களை சாக்குப்போக்கு சொல்லவும் நம்முடைய சுயநலத்தை நியாயப்படுத்தவுமே பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வேதத்தை எபிரேயு கிரேக்க மொழிகளில் எழுதியவர்கள் அந்தந்த மொழிக்குரிய இலக்கணம், வாக்கிய அமைப்பு, வார்த்தையின் அர்த்தங்களை கொண்டுதான் எழுதினார்கள். அதை விட்டு இது ஏதோ புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக மொழியில் எழுதப்பட்டதாகவும், டிவைன் லாங்குவேஜில் எழுதப்பட்டதாகவும், அதனால் இதில் மறைந்திருக்கிற அர்த்தங்களை விசித்திரமான முறையில், அதாவது மிஸ்டிக்கல் வேயில் தான் புரிந்து கொள்ள முடியும் என நினைப்பது மிகவும் தவறு. இன்னும் சொல்லப்போனால் வேதம் எழுதப்பட்ட கொய்னே கிரீக் மொழி கூட அந்நாட்களில் ஒவ்வொரு சராசரி மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான எளிய கிரேக்க மொழியில்தான் எழுதப்பட்டது. கடைசியாக இந்த காணொளி மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், வேத வாக்கியங்கள் தேவனால் அருளப்பட்டது உண்மைதான். அதே நேரம் தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அங்கே இருந்த சூழ்நிலையை கொண்டு நம்மை போன்ற தேவ மனிதர்களை கொண்டு எழுத வைத்தார் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. அதே போல வேதத்திலே மறைப்பொருட்கள் நிறைந்த வசனங்கள், புரிந்து கொள்ள முடியாத பகுதிகள் என இருக்கிற போதிலும் பெரும்பாலான பகுதிகளை ஒரு இலக்கியத்தை படிப்பதற்குரிய வழிமுறைகளோடு, அதாவது அதன் இலக்கியத்தன்மை, த டைப் ஆஃப் லிட்ரேச்சர், அது எழுதப்பட்ட சூழ்நிலை, இலக்கணம், வாக்கிய அமைப்பு, வார்த்தையின் அர்த்தம் என லிட்ரல் மீனிங்கில், அதாவது உள்ளதை உள்ளபடி வியாக்கியானம் செய்யும் போதுதான் அது தேவன் நம்மோடு பேசுவதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வேதவசனங்கள் ஒரு தேவனுடைய மனுஷனை தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி மாற்றுகிறது. The scriptures train God's servants to do all kinds of good deeds.